ஐபிஎல் 2025 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் கம்பாரிசன் பண்ணா எப்படி இருக்கும்? எஸ், அதை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு பிளேயரா ரெண்டு டீமுக்கும் நாம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். கடைசியில எந்த டீம் வின் பண்ணுச்சு அப்படிங்கறதையும் உங்களுக்காக இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, இந்த வீடியோவோட கண்டென்ட் ஐடியாவும் நீங்க கொடுத்த ஒண்ணுதான். ஸோ ரெண்டு டீமை கம்பேர் பண்ணி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ, நீங்க சொன்னது தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கு அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். அண்ட் ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன், நிறைய பேர் இப்பவும் ஐபிஎல் கவுண்ட் டவுன் போட சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. பட் இதுக்கப்புறம் அதை போட்டு வேஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஐபிஎல் கவுண்ட் டவுன் வராது. பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்க ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஆர்சிபி வெஸ் சிஎஸ்கே தான் நாம கம்பேர் பண்ணி போட போறோம். ஸோ இது டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். அதாவது நிறைய வெப்சைட்ல நிறைய பிளேயிங் 11 வந்து அவங்க ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தாங்க. பட் ஆர்சிபி சிஎஸ்கேக்கு இந்த பிளேயிங் 11 இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்னோட ஒப்பீனியன் படியும் எடுத்திருக்கேன். ஸோ இது பேசிக்கா ஒட்டுமொத்த டீம் கிடையாது, பட் மேக்ஸிமம் பிளே பண்ண போற பிளேயிங் 11 கம்பாரிசன் வீடியோவா தான் இருக்கும். ஸோ சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபி ஆப்வியஸா நான் உங்களுக்கு இதை தான் நான் போட போறேன். கண்டிப்பா ஓப்பனர்ல இருந்து கடைசி பவுலர் வரைக்கும், ஏன் இம்பாக்ட் பிளேயர் வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஓபனர்ஸ் தான். ஓபனிங்ல ஃபர்ஸ்ட் நான் எடுக்க போறது சிஎஸ்கே ஓபனர் ருத்துராஜ் கெய்க்வாட் வெஸ் ஆர்சிபி ஓபனர் விராட் கோலி. ஐபிஎல்னா கண்ணை மூடிட்டு விராட் கோலியை நம்ம சூஸ் பண்ணிடுவோம், இதை யார் கூட கம்பேர் பண்ணாலும். பட் ஓபனிங் பொசிஷன் ருத்துராஜா இல்ல விராட் கோலியா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா விராட் கோலி தான். ஸோ ருத்துராஜ் அதுக்காக மோசமான பிளேயர் கிடையாது. வேற எந்த பிளேயர் கூட கம்பேர் பண்ணியிருந்தாலுமே ருத்துராஜோட பேர் வந்து வின் பண்ணியிருக்கோம். பட் இப்போ நாம கம்பேர் பண்றது த கிங் அவர் கூட. ஸோ இந்த ஓபனரை பொறுத்த வரைக்கும் ருத்துராஜா இல்ல விராட் கோலியான்னு கேட்டீங்கன்னா ஸோ விராட் கோலி தான் இங்க வின்னர் ஆகிறாரு. ஆர்சிபிக்கு 1 பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்சீஸ் ஓபனர் ரெண்டு பேருமே வச்சிருக்காங்க. சோ இன்னொரு ஓபனர். சோ இந்த பக்கம் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் டிவான் கான்வே அவர் தான் மேக்ஸிமம் ஓபன் பண்ணுவாரு, அவர் இல்லாட்டி ரச்சின் ரவீந்திரா. சோ கான்வே தான் இங்க ஓபனர் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அண்ட் தென் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பில்சால்ட் தான் ஓபன் பண்ண போறாரு. அண்ட் ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் ஆல்சோ. சோ அப்படி இருக்கிறப்போ இந்த கம்பாரிசன் வந்து பார்க்கும்போது அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது சோ கான்வே இஸ் த வின்னர் இந்த பேட்டில பொறுத்த வரைக்கும். என்னடா சொல்ற, போன வருஷம் சாம்பியன் ஆனாரு பில்சால்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எஸ், பில்சால்ட் வந்து சாம்பியன் ஆயிருந்தாரு இல்லன்னு நான் சொல்லல. பட் கான்வே சிஎஸ்கேக்காக அதை விட கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சோ நீங்க ஐபிஎல் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தாலும் கூட சோ கான்வே தான் இங்க வந்து அப்பர் ஹேண்டா இருப்பாரு. பில்சால்ட் இன்னும் ஒரு 2-3 சீசன் வந்து இதே மாதிரி போன சீசன் ஆடின மாதிரி ஆடினார்னா மேபி பில்சால்ட்டோட பேரை நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். பட் கான்வே இப்போதைக்கு சீனியர் அண்ட் நல்ல பிளேயரும் கூட. சோ கான்வே தான் இந்த பேட்டில் வின் பண்றாரு. சோ சிஎஸ்கே 1 பாயிண்ட், ஆர்சிபி 1 பாயிண்ட் நான் கொடுத்துட்டேன். அண்ட் இந்த மூணாவது பிளேஸ் மேக்ஸிமம் இந்த மூணாவது பிளேஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் டீம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கேக்கு யார் வருவாங்கன்னு வர போறாங்கன்னு எனக்கு பெருசா தெரியல. ரச்சின் வரலான்னு நிறைய ஒரு சிலர் சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ராகுல் திரிபாதி தான் இந்த பிளேஸுக்கு வருவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சோ ராகுல் திரிபாதி தான் சிஎஸ்கே சைடு நம்பர் 3. அண்ட் ஆர்சிபி சைடை பொறுத்த வரைக்கும் அவங்க கேப்டன் ரஜத் பட்டிதர் அவர் தான் நம்பர் 3. சோ ரஜத் பட்டிதரா ஆர்பியா இல்ல இந்த பக்கம் நம்மளோட ராகுல் திரிபாதி ஆர்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே கிளாசிக் பிளேயர்ஸ், ரெண்டு பேருமே கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடக்கூடியவங்க, ரெண்டு பேருமே ஸ்பின்னர் செம்மையா ஹிட் பண்ணக்கூடியவங்க. பட் இந்த பேட்டில் எனக்கு சூஸ் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. உண்மையா சொல்லணும் அப்படின்னா ராகுல் திரிபாதி ஐபிஎல்ல ரொம்ப காலமா இந்த பொசிஷன்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. ரஜத் பட்டிதார் இப்ப கிழிச்சிட்டு இருக்காரு. இந்த பேட்டில பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரஜத் பட்டிதார் தான் பெஸ்டா தோணுது கம்பேர் டு ராகுல் திரிபாதி. ராகுல் திரிபாதியோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது கொஞ்சம் டவுன் தான் கம்பேர் டு ரஜத் பட்டிதர். அண்ட் ரஜத் பட்டிதர் இஸ் ப்ரூவன் கம்பேர் டு ராகுல் திரிபாதி. சோ இந்த பேட்டில நான் ரஜத் பட்டிதருக்கு கொடுக்கிறேன். சோ இப்போதைக்கு ஆர்சிபி 2 and சிஎஸ்கே 1. அண்ட் தென் ஃபோர்த்தை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே ஒரு சில கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் இவங்க 4th வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் சிவம் தூபே, ஸோ அவர் வந்து 4th வர வாய்ப்பு இருக்கு. சிவம் தூபே சிஎஸ்கே பக்கமும். ஆர்சிபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ லிவிங்ஸ்டன் தான் வந்து மேக்ஸிமம் 4th வருவார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி இவங்க வந்து படிக்கல் கூட இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம், அது சொல்ல முடியாது, காம்பினேஷனை பேஸ் பண்ணது தான். ஸோ சிவம் துபே வெஸ் லியாம் லிவிங்ஸ்டன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா சிவம் துபே பக்கம் தான் நான் போவேன். சிவம் துபேவோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அண்டர் ரேட்டட் தான்.
தலைவன் வந்து பெருசா பண்ண மாட்டார் தான், பட் எனக்கு தெரிஞ்சு பெட்டரா பண்ணிட்டு இருக்காரு ரீசெண்ட் டைம்ல. அண்ட் சிவம் துபேவோட 6 ஹிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பக்கம் லிவிங் ஸ்டோன் அவருமே பெரிய ஹிட்டர் தான், பட் இப்போ ஐபிஎல் அவர் பெருசா எதுவும் பண்றது கிடையாது, ஏன் இங்கிலாந்து கூட எதுவும் பண்றது கிடையாது. ஸோ இந்த பேட்டல்ல நான் வந்து துபேக்கு தான் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி 2-2 அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல் பண்றாங்க. அண்ட் தென் 5th ஆர்டர். ஸோ இந்த இடத்துக்கும் எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ பட் இருந்தாலும் நான் 2 பேரையுமே சூஸ் பண்ண போறேன். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் தீபக் ஹூடா அண்ட் விஜய் சங்கர், இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் இருக்க வாய்ப்பு இருக்கு. 2 பேருமே சேம் டைப் ஆஃப் பிளேயர் தான். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு டிம் டேவிட் அவர் வர வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படிக்கல் மாதிரி ட்ரை பண்ணலாம், பட் நான் டிம் டேவிடவே எடுத்துக்கிறேன். ஸோ டிம் டேவிடா இல்ல இந்த பக்கம் இருக்கிற ஹூடா விஜய் சங்கரா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிம் டேவிட் தான். ஸோ கண்டிப்பா எங்க டிம் டேவிடுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு பிளேயரா ஒரு ஆல்ரவுண்டரா வந்து டிம் டேவிட் பெட்டர் கம்பேர் டு ஹூடா அண்ட் விஜய் சங்கர் நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால இந்த பேட்டில் டிம் டேவிட் தான் வின் பண்றாரு. அண்ட் தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் ஒரு 6வது இடம். ஸோ இந்த பக்கம் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் தலா MS தோனி அண்ட் தென் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஜிதேஷ் சர்மா. ஸோ இந்த 2 பேருக்குமான பேட்டல்ல ஆபியோஸ் கண்டிப்பா சிஎஸ்கே தான். ஸோ MS தோனி சிஎஸ்கே அசிய ஒரு பேட்ஸ்மேனா மட்டும் கிடையாது, அசிய கீப்பராகவுமே பெட்டர் ஜிதேஷ் சர்மாவோட தோனி அப்படின்னு நான் தாராளமா சொல்லுவேன். தோனியோட அந்த கடைசி ஒரு 4 பால் அவர் ஆடினா கூட அவரால் 20 ரன்னுக்கு மேல அடிக்க முடியும். திரும்ப நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஜிதேஷ் சர்மா கம்பேர் டு தோனி தான் கொஞ்சம் ஸ்லோ அப்படிங்கிறது. ஸோ இங்க இந்த பேட்டில பொறுத்த வரைக்கும் MSD தல தோனி அவர் தான் வின்னர். ஸோ அடுத்த பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பேட்டில். ஒரு பக்கம் ஜடேஜா ஃப்ரம் குஜராத், இன்னொரு பக்கம் குர்னல் பாண்டியா ஃப்ரம் குஜராத். 2 பேருமே குஜராத்தை சேர்ந்தவங்க, 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், 2 பேருமே ஆல்ரவுண்டர்ஸ். இந்த பேட்டில் ஜடேஜாவா குர்னல் பாண்டியாவான்னு கேட்டீங்கன்னா ஜடேஜா. ஸோ இங்க வந்து ஜடேஜாக்கு தான் நான் பாயிண்ட் கொடுப்பேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஜடேஜா எப்படிப்பட்ட பிளேயர் ஐபிஎல்ல, குர்னல் பாண்டியா எப்படிப்பட்ட பிளேயர் அப்படிங்கிறது. ஸோ இங்க வந்து நான் யோசிக்கவே இல்லை, ஜடேஜா கடை தூக்கி கொடுத்துட்டேன். அண்ட் தென் அடுத்து சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, 2 ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்ஸ், சாம் கரன் ஆர் ஜேமி ஓவர்டன் அப்படிங்கிற மாதிரி. அதே இந்த பக்கம் வந்தோம்னா ஆர்சிபிக்கு இந்த பொசிஷன்ல வரப்போறது எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வர் குமார் வருவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது வந்து பவுலிங் கம்பாரிசனா எடுக்கணும் அப்படின்னா இது புவிக்கு தான் கொடுக்கணும்னா, இல்ல சாம் கரன் ஜேமி ஓவர்டன் கம்பாரிசனா ஆல்ரவுண்டர் கம்பாரிசனா எடுக்கணும்னா சிஎஸ்கேக்கு நான் கொடுக்கணும். அதனால இந்த பொசிஷனுக்கு நான் 2 பேருக்குமே மார்க் கொடுத்துறேன். ஸோ சிஎஸ்கேக்கு 4 அண்ட் புவிக்கு 5. பிகாஸ் இங்க நான் கம்பேர் பண்ற அளவுக்கு பிளேயர்ஸ் வந்து இந்த பேட்டில்ல கிடையாது. இந்த பக்கம் பவுலர், இந்த பக்கம் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால மட்டுமே. அண்ட் தென் அடுத்ததா ஒரு ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர் இந்த பக்கம், இன்னொருத்தர் ஆஃப் ஸ்பின்னர். சிஎஸ்கே பக்கம் ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய ரவிச்சந்திரன் அஸ்வின், ஆர்சிபி பக்கம் லெக் ஸ்பின் போடக்கூடிய சுயாஷ் சர்மா, ஆர் நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஸ்வப்னில் சிங்கையும் எடுத்துக்கலாம். ஸோ யாரை எடுத்தாலுமே இங்க வந்து இந்த பேட்டில் வின் பண்றது சிஎஸ்கே தான். ஸோ சிஎஸ்கேக்கு இப்போதைக்கு 6, ஆர்சிபிக்கு 4. ஸோ ஸ்பின் பேட்டில் இப்போ சிஎஸ்கே பக்கம் தான் இருக்கு. அண்ட் தென் இப்போதைக்கு நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் பக்கமா வருவோம். ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பத்திரானா, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட். பிகாஸ் 2 பேருமே ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க, தங்களோட நேஷனல் டீமுக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க, சிஎஸ்கேல ஆடி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எனக்கு மிகப்பெரிய பேட்டிலா இருந்துச்சு பிரிக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் எனக்கு பத்திரானா பக்கம் போகணும்னு தான் தோணுது. ஹேசல்வுட் அடி வாங்கியிருக்காரு, பத்திரானா அவ்வளவா அடி வாங்க மாட்டாரு. பிரேக் த்ரூஸ் எடுத்து கொடுக்கறதுல பத்திரானாவோட கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும். ஸோ பத்திரானாவா ஹேசல்வுட்டான்னு கேட்டீங்கன்னா நான் பத்திரானா பக்கமா போறேன். ஹேசல்வுட் இன்ஜுரி காரணமா ஆட முடியல அப்படின்னா நுவான் துஷாரா, பத்திரானா மாதிரியே இன்னொருத்தர் அவங்க ஊர்ல இருந்து வருவாரு நுவான் துஷாரா. பட் அவர் கூட கம்பேர் பண்ணும்போதும் பத்திரானா தான் எனக்கு தோணுது. அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பவுலர்ஸ் தான் இங்கேயுமே. ஸோ இந்த பக்கம் கலீல் அகமது, இந்த பக்கம் எஸ் தயால். ஸோ ஆர்சிபிக்கு எஸ் தயால், சிஎஸ்கேக்கு கலீல் அகமது. சிஎஸ்கேக்கு கலீல் அகமது ஆப்ஷன் இருக்காரு. அண்ட் அவர் இல்லாம அன்ஷுல் கம்போஜ், கமலேஷ் நாகர்கோட்டி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் கலீல் அகமது போவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். முகேஷ் குமார் போனாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பட் இந்த பேட்டில் நான் ஆர்சிபிக்கு தான் கொடுக்குறேன். ஸோ எஸ் தயால் தான் எனக்கு வந்து இதுல ஃபேவரட். கம்பேர் டு கலீல் அகமது நான் எஸ் தயால் பக்கம் தான் போவேன். ஸோ இது ஜஸ்ட் என்னோட கம்பாரிசன் மட்டும் தான். அண்ட் இம்பாக்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில ஆப்ஷன்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சிஎஸ்கேவோட இம்பாக்ட் பிளேயர்ஸா நூர் அகமது, அன்ஷுல் கம்போஜ், நேத்தன் எல்லிஷ், முகேஷ் குமார் மாதிரியான பிளேயர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபியோட இம்பாக்ட் பிளேயர்ஸ்ல படிக்கல், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஸ்வப்னில் சிங், ரசிக்தார் மாதிரியான பிளேயர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இம்பாக்ட் பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு சிஎஸ்கே பக்கம் தான் கொடுக்கணும்னு தோணுது. சிஎஸ்கே கிட்ட பெட்டர் இம்பாக்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் கண்டிப்பா ஆடக்கூடிய இம்பாக்ட் பிளேயர்ஸாகவும் இருக்காங்க. நூர் அகமது தான் கண்டிப்பா வந்து ஆடுவார் இம்பாக்ட் பிளேயர் உள்ள வந்து. சிவம் துபே வந்து பேட்டிங் ஆட்டி போயிட்டாருன்னா நூர் அகமது உள்ள வருவாரு, கண்டிப்பா அது நடக்கும். அன்ஷுல் கம்போஜ் ரீசன்ட் ஃபார்ம், நேத்தன் எல்லிஸோட ரீசன்ட் ஃபார்ம், முகேஷ் குமாரோட ரீசன்ட் ஃபார்ம் எல்லாமே பெட்டரா இருக்கு. ஸோ இங்க இம்பாக்ட் பிளேயர்ஸ் அதாவது பேக்கப் கூட சிஎஸ்கே பெட்டரா வச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த பேட்டில் சிஎஸ்கே தான் வின் பண்றாங்க. ஓவராலா
பிளேயிங் 11 அண்ட் இம்பாக்ட் பிளேயர்ஸோட பேட்டில் 8-5 சொல்லி சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்க. சிஎஸ்கே தான் இந்த ஒரு கம்பாரிசனோட வின்னர் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சோ இந்த மாதிரி அடுத்து வேற எந்த டீமுக்கு பேட்டில் போடலாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.